தேர்தலை பொறுத்த வரைக்கும் விருப்ப மனு அப்படிங்கிறது ஒரு ட்ரைலர் தாங்க. வேட்பு மனு இதுதான் மெயின் பிக்சர். கட்சிகள் கிட்ட போயிட்டு நான் தான் இந்த தொகுதியில போட்டியிட போறேன் அப்படின்னு நீங்க விருப்ப மனு தாக்கல் பண்ணி உங்களுடைய பேரை கட்சி டிக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா தேர்தல் ஆணையம் கிட்ட போயிட்டு நான் தான் இந்த தொகுதியில போட்டியிட போறேன் அப்படின்னு நீங்க வேட்பு மனுவை வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு தாக்கல் பண்ணணும். அந்த வேட்பு மனுல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். வேட்பு மனுவை நீங்க தாக்கல் செய்ய போகும்போது கூட 1000 பேரை கூட்டிட்டு போலாம். ஆனா அந்த அலுவலகத்துக்குள்ள வெறும் 5 பேருக்கு தான் அனுமதி. ஒன்னு வேட்பாளர், ரெண்டாவது முன்மொழிபவர், மீதி இருக்கக்கூடிய 3 பேர் யாராவது முக்கிய புள்ளிகள் நீங்களே கூட்டிட்டு போலாம். வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு இந்திய அரசியல் சாசனம் மேல கைய வச்சு நீங்க உறுதிமொழியும் எடுத்துக்கணும். இதுவுமே கட்டாயம். வேட்புமனு தாக்கல் அப்போ நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்றுல 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட போது அவருடைய வேட்புமனு பிளைட்ல வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சேலத்தை சேர்ந்த பத்மராஜன் அப்படின்றவர் எல்லா தேர்தல்களையும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு போட்டியிடுவாரு. 230க்கும் மேற்பட்ட முறை அவர் தாக்கல் செஞ்சிருக்காரு அப்படின்ற வரலாறும் அவருக்கு இருக்கு. உங்க தொகுதியில யாராவது வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது நீங்களும் கூட போயிருக்கீங்களா, இல்ல அதை பார்த்திருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது அரசியல் அகராதி. நான் வேதவள்ளி.